அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் எலிமெண்ட்டோட அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபுல்லாக டோலியில் தான் இருப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேச்சுலர். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், ஒரு 6 மாத குழந்தை. இன் பிட்வீனில் தான் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, மேரேஜ் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு, நிறைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு வீட்டில். தெரியும்ல, இங்கே வந்து எல்லாருக்குமே அந்த கல்யாணம்னா அந்த க்ளீன் ஷேவ் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து பெரிய ஸ்ட்ரகிள், பெரிய ஒரு அப்போசிஷன் இருந்துச்சு எனக்கு, மாப்பிள்ளை தாடி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாதிக்கப்பட்டவனே வந்து மறுபடியும் அதே கேரக்டரில் அவனை அடிக்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல, பேரலாக 3 ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் கஷ்டமாக இருந்தால் இந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கடினம். Hi, welcome to the show. வணக்கம். I want to ask, by start asking you one question. நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிலியண்ட்டான கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். உங்களில் ஒரு சில படங்களெல்லாம் ஒரு சோஷியல் மெசேஜிங்கெல்லாம் இருக்கும், மண்டேலா. இதெல்லாம் டெலிபரேட்டாக பண்ணதா இல்லாட்டி இந்த மாதிரி ரோல்ஸாக உங்களுக்கு? நான் கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை நான் காமிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஸ்டோரி தான் எல்லாமே. என்ன ஒரு ஸ்டோரி அப்ரோச் பண்ணி வராங்கன்னா, ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு ஒரு க்ரூ வராங்க, ஒரு டீம் வராங்கன்னா, அந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, நான் அந்த ஸ்டோரிக்குள்ளே எப்படியாவது எனக்கு அந்த ஒரு க்யூரியஸ் இருக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் மேலே எப்போவுமே அப்படின்னு நான் நினப்பேன். அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த சோஷியல் ரெலவென்ஸ் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸாக உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் பண்ணுறது? பிகாஸ் நான் இந்த சொசைட்டிலேருந்து வந்த ஒரு லைக் நிறையா நம்ம லைவாக ரியலாக வந்து நானும் கோ த்ரூ பண்ணியிருப்பேன், நான் பார்த்துருப்பேன், கேட்டிருப்பேன். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்போது நான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இது ஒரு ஸ்ட்ராங்காக இந்த மீடியமை நான் வந்து இப்படி யூஸ் பண்ணணும், இந்த 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 மீடியமை நான் இப்படி யூட்டிலைஸ் பண்ணி என்னால் வந்து எனக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த டே என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். இதுதான் வைக்கணும் மக்கள் முன்னாடி அப்படின்றது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எவ்வளோ ஃபிசிக்கலாக டிமாண்டிங்காக இருந்தது இந்த ரோலு? ரொம்ப அடிபட்டுதா இந்த ரோல் பண்ணும்போது? ஆக்சுவலாக இந்த ஷூட்டில் நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே அதை ஃபேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம இங்கே பிளெயின்ஸில் ஷூட் பண்ணும்போது பெருசாக நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு போக வேண்டியது இருக்காது, ஷிஃப்டிங் பெருசாக இருக்காது, அப்படியே இருந்தாலும் கேபு அந்த மாதிரி இருக்கும். பட் அங்கே நம்ம தான் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஸோ வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. அதில் நம்ம ஃபிசிக்கலாக எந்தளவுக்கு அனுபவிச்சோமோ அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே அந்த ஃபிசிக்கலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எனக்கு சொல்லணுன்னா, இப்போது 90% நைட் ஷூட் தான். அந்த நைட் ஷூட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மேக்கப்பில் வந்து கண்ணு மறைச்சிருப்பாங்க, ஒரு கண் தான் தெரியும். அந்த கண்லேயும் கொஞ்சம் லைட்டாக சேரு அதெல்லாம் பூசி, அதுவும் தெரியாது. நைட் ஷூட் வேறு, அதுவும் பாதையும் வந்து சரியாக இருக்காது, மரத்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. நிறைய இடத்துல விழுந்திருக்கேன், நிறைய அடி வாங்கியதெல்லாம் ரொம்ப ரியலாக பண்ண. ஒரு 6 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் போனேன்னெல்லாம் சொன்னேன். ஆமாம், அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம பிம்பமாக தான் பிரதிபலிக்கிறோம். இந்தளவு கூட நம்ம கஷ்டப்படலைன்னா அதுக்கான அவுட்புட் கரெக்டாக வராதுன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் இன்னும் எஃபர்ட் பத்தலையோ அப்படின்னு கூட தோணுது. இன்னும் நிறைய பண்ணியிருக்கலான்னு தோணுது. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தபோது ஃபுல் டைமாக அந்த தொட்டிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி, அது ஃபுல் படமாக அப்படி இருக்குமா? ஆக்சுவலி ஸ்டோரியாகவே பார்த்தோன்னா, இவங்க வந்து மலையன் என்னோட ஹஸ்பண்ட் ரோல் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு ட்ராப் அங்கே ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல ட்ராப் ஆகிடுவாங்க. இங்கே எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ கதை இங்கே அங்கே அப்படி தான் போகும். கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா, இல்லை என்ன நடந்தது, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு,
ஏன் டோலியில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அது கிடைச்சிதா இல்லையா, அந்த மெடிக்கல் நீட் கிடைச்சிதா, ஹஸ்பண்ட் வந்தாச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் எலிமெண்ட்டோட அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நான் ஃபுல்லாக டோலியில் தான் இருப்பேன். ஆனால் டோலிலையும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டோட அது ஏன் அப்படின்றது வந்து அது டாக்கியாக வந்து போகும்போது, அந்த டைலாக் வெர்ஷனாக போகும்போது வந்து அது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து புரியும் எதனால், ஒய் அப்படின்ற விஷயம். இதுக்கு இது 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 ஒய்ன்றதை தாண்டி அந்த கிளைமேக்ஸில் வந்து என்ன அப்படின்ற ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, லைக் லிட்ரலாக வந்து ஏன் அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம தான் அப்படின்ற ரியலைஸ், நம்ம தான் இதுக்கு காரணமாக இருந்துகிட்ருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு காரணம். அந்த மாதிரி மக்கள் அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேசிக் விஷயங்கள் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு ஒரு கில்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான். ஏன்னா எனக்கு படம் நான் இப்போ தான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு ஒரு 1 வீக் பிஃபோர் பார்க்கும்போது எனக்கு அந்த கில்ட் இருந்தது. ஒரு ஆடியன்ஸாக ஷீலாவாக வந்து அந்த பார்க்கும்போது மனுஷனுக்கு மனுஷன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் இங்கே எவ்வளோ ப்ரிவிலேஜாக, லைக் எவ்வளோ எனக்கு எனக்கு நார்மலாக நான் வந்து தட்டி லைக் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ நீடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ரியலைஸ், ஷூட் அப்பயே நான் நிறைய ரியலைஸ் பண்ணேன். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஷீலாவோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்போவுமே ஒரு படமும் எனக்கு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக தான் இருந்திருக்கு. நான் அதுலேருந்து என்னோடய லைஃப்பை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஒரு படத்துலேயும் ஆன் அண்ட் ஆஃபாக வந்து இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், ஷீலாவுக்கு எது இல்லை, எது இருக்குது, என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அந்த கேரக்டரோட என்ன ஆஸ்பெக்ட் ரொம்ப ரெசனேட் பண்ணேன்னு நினைக்கிறேன் படம் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த மந்தாரைன்ற கேரக்டர் வந்து அவங்கள கிவ் அப் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க வந்து அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை. லைக் அவங்களுக்கான லைஃப்காக அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்கல்ல, லைக் ஒரு ஸ்ட்ரகிள், எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் நான் இதை ஃபேஸ் பண்ணி எனக்கான விஷயம் அவங்களுக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிறையா நார்மல் லைஃப்பில் நிறைய டிப்ரெஷன் ஆன உடனேவே நிறையா தாட்ஸ் நம்மளுக்கு வருது. லைக் நிறையா டார்க் பார்ட்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம். ஈஸியாக வந்து நிறையா வந்து சூசைட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான எட்ஜ் லெவலில் போயிட்டு நம்ம சீக்கிரமாக, ஆனால் அங்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தோம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. லைக் ஆனால் அவங்க அந்த கஷ்டத்துலேயும் அந்த அவ்வளோ ஸ்ட்ரகிள்லேயும் வந்து அவங்களுக்கான லைஃப்காக அவங்க அவ்வளோ போராடுறாங்க. லைக் இந்த லைஃப்பை அவ்வளோ ப்ரிஷியஸாக அவங்க பார்க்குறாங்க, நம்ம எவ்வளோ ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அதுதான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் எந்த நேரத்துலையும். இந்த சேம் கேள்வி முன்னாடி இன்டர்வியூலும் கேட்டேன். இந்த கஷ்டப்பாடு இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, நான் நினச்சேன் அந்த மக்களோட கதை தான் நாங்கள் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் நினச்சேன் அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறல்ல, இப்போ எப்பயாச்சு நீங்கள் வந்து அந்த ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்டு வர, ஆனால் மக்களோட கதை சொல்கிற அந்த ஒரு டைக்கோட்டமி உள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்ததா படம் பண்ணும்போது? எல்லாருக்குமே இருந்தது. ஆக்சுவலி வந்து ஃபுட்டோட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே போயிட்டு தான் வந்து நாங்கள் டீம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணது வந்து ஒரு ஃபுட்டு எவ்வளோ ஒரு ப்ரெட் அங்கே எவ்வளோக்கு அங்கே எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபுட்டாக இருந்தது அப்படின்றது டீம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அங்கே மழை வந்துருச்சுன்னா வந்து கிளியராக இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி திங்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம், மேலே ஏறி போய் வாங்கிட்டு வர்றது. அப்போ ஒரு பொருளையும் நம்ம ஈஸியாக வேஸ்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அங்கே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பொக்கிஷமாக தெரிஞ்சுது. இந்த செக்டாரில் அந்த மாதிரி ஒரு குட்டி கிராமமே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்காக இந்த கஷ்டம் ஒன்றும் பெருசுலாம் இல்லை அப்படின்றது தான் எண்ட் ஆஃப் த டே வந்து என்னென்னா அவங்களோட வாழ்வியல் லைஃப், அவங்க லைஃபே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க பல இயர்ஸாக. லைக் அப்படிங்கும்போது இதில் நான் ஒரு சின்ன ஒரு பார்ட்டை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. இது சின்ன பார்ட்டாக நினைக்கிறியா? அந்த ஃபுல் கதைக்கே ஒரு சென்ட்ரலான மாதிரி இருக்குது. இந்த
அது எல்லா ஆங்கிளும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. ஆமா ஆக்சுவலி சின்ன பார்ட்டுன்னு நான் சொல்றது ஆஃப் த கேமரால அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே. நான் அவங்களோட ரெப்ரசன்ட்டாக தான் நான் வந்து என்னோட ரோலை நான் பார்க்குறேன். கேமரா முன்னாடி ஆதவன் நான் தெரிகிறோம். இப்போ எடிட்டர் வந்திருக்காங்க, இந்த ஒர்க்கை வந்து நம்ம எடுத்து இது வேணும் இது வேணாம் இது இப்படி வரணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இவ்வளோ டேபிள் ஒர்க் இவ்வளோ இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஃபுட்டேஜ் அவ்வளோ, ஏன்னா அங்கே பார்க்க முடியாது. நம்ம ஷூட் பண்ணியாச்சுன்னா நம்ம உட்காந்து இந்த ஷாட் வேணுமா இந்த ஷாட் வேணுமா, அவ்வளோ ஃபெசிலிட்டி அங்கே கிடையாது. கரண்ட் போச்சுன்னா 4 days கழிச்சு தான் திரும்ப கரண்ட் வரும் அந்த இடத்துல. அப்போ நம்மளுக்கு பிளான் பண்ணிட்டு போகிறத ஷூட் பண்ணிட்டு இங்கே சென்னையில் வந்து தான் அதை வந்து ஒரு ரஃப் கட்டே பண்ணுவாங்க. ரஃப் கட்கான சோர்ஸே இங்கே வந்து தான் சம்டைம்ஸ் வந்து அவங்களால அரேஞ்ச், ஏன்னா அங்கே வந்தாங்க ஒருத்தவங்க, அங்கே பெருசாக ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை, சிக்னல் இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இப்போ கரெக்டாக தான் வேலை பார்க்குறோமா, இல்லைன்னா வேலை எல்லாமே வேஸ்ட் இல்லை, நம்ம எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ராப்பரான டெக்னிக்கல் வைஸாக கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் இவங்க உட்காந்து அதெல்லாம் பெரிய ஒரு ஒர்க்கு. ஆஃப் த கேமராவில் நம்ம கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா இல்லை, இந்த மாதிரி மேக்கப்பு 6 வருஷம் போச்சு எல்லாமே வந்து கண்டினியூட்டி விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒவ்வொருத்தரோட இந்த ஃபிசிக் லைக் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கோமா, ஹெல்த்தியாக இருக்கோமா, நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப் த கேமராவில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா நேச்சர் வந்து நம்ம இன்னும் இன்டீரியராக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக 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 இன்டெப்த்தாக நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்படிங்கும்போது இப்போ ஏடிஸ் எல்லாருமே வந்து எல்லா வேலையுமே பார்த்தாங்க. இப்போ நான் ஆதவன் வந்து திங்ஸ் எல்லாமே வந்து கேமரா திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனோம், கூட நடிச்ச எல்லாம் அங்கே எங்களுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணி ஆகணுன்ற விஷயங்கள் தான் இருந்தது. வேறு வழி வேறு சோர்ஸ் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து அவங்களுக்காக வருதுன்னு நினைக்கும் போதே வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து அவங்களுக்கும் நிறையா மனஸ்தாபங்கள் வந்தாலும் உட்காந்து பேசி இது இப்படி பண்ணலான்னு பேசி டீம் வந்து இது ஒரு டீம் ஒர்க். நான் அப்போ அதில் ஒரு பார்ட்டுன்னு தான் நான் சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இது பக்கா டீம் ஒர்க். ஆக்சுவலி அந்த 6 வருஷம் அந்த ஜேர்னி இருந்தேன்னு சொன்னேன். போன இன்டர்வியூவில் யாரும் சொன்னேன் ஃபுல் டீமும் இந்த படத்துக்காக மட்டும்தான் 6 வருஷம் இருந்தேன்னு சொன்னேன். வேறு படங்கள்ல எல்லாம் நடிக்காமல் இதிலே இருந்துதான். அப்படி பண்ணும்போது இந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது இல்லையா, அதில் ஏதாச்சும் சேலஞ்சிங் இருந்தது? ஆக்சுவலாக வந்து நான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேச்சுலர். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கான், ஒரு 6 மாத குழந்தை. இன் பிட்வீனில் தான் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, மேரேஜ் நடந்துச்சு, ஸோ எல்லாமே நடந்துச்சு, நிறைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு வீட்டில். தெரியும்ல இங்கே வந்து எல்லாருக்குமே அந்த கல்யாணம்னா அந்த க்ளீன் ஷேவ் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து பெரிய ஸ்ட்ரகிள், பெரிய ஒரு அப்போசிஷன் இருந்துச்சு எனக்கு, மாப்பிள்ளை தாடி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இவ்வளோ வருஷம் போராடியாச்சு, இப்போது நம்ம வந்து இந்த கல்யாணத்துக்காக இந்த தாடி எடுத்துட்டோம்னா மொத்த டீமும் ஒரு 9 மாதம் 10 மாதம் வெயிட் பண்ணணும். எனக்கு அந்த க்ரோத் வரதுக்கு ஒரு 10 months ஆகும். அந்த 10 monthsக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, வெதர் கண்டிஷன் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, எல்லாமே இருந்தும் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பட் இதுக்காகவும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மேரேஜ் போஸ்ட்போன் பண்ணலான்னு தான் பேசி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை சரி ஓகே இதே கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே கெட்டப்போட மேரேஜ் பண்ணிட்டேன். அந்த போஸ்ட் மேரேஜ் போர்ஷன்ஸ் நிறைய இருந்ததா படத்தில்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளே பண்ணுறேன்ல, இவர் லுக்கே வந்து அந்த தாடி அந்த ஹேரோட பற்றி இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணுறேன்ல, அது நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு சில விஷயங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் தெரியும்ல, அப்போ ஏதாச்சும் சேஞ்ச் வந்துருந்ததா கேரக்டரில்? ஆக்சுவலி அந்த மாதிரி காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, முன்னாடியே போயிடுச்சு. அது ஹைண்ட்சைட்டில் பார்க்கும்போது அது இன்னும் சேஞ்ச் இப்படி பண்ணலாம் அப்படி நினச்சிருந்ததா? எப்பயுமே நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே இன்னைக்கு நம்ம ஒன்று பண்ணிட்டு அதை நம்ம நாளைக்கு பார்த்தோம்னா அதை தான் தெரியும், இதை நம்ம இப்படி மாற்றிக்கலாம், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே அது வரதான், அது காமன் தான். அது கேட்டிருக்குமா டேரக்ட்? நிறைய ஒரு சில பேர் நான் போய் பெருசாக மானிட்டர் பார்க்க மாட்டேன். நான் முடிச்சுட்டு கட் சொன்னோடனே டேரக்டர் மூஞ்ச பார்ப்பேன், அவர் மூஞ்சில் நமக்கு தெரிஞ்சிடும் இது ஓகே இது ஓகே இல்லை ப்ரோ, 1 more போய்க்கலாம் ப்ரோ, அப்படிதான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன்.
இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்ஷியண்டான டைலாக்ஸ் இருக்குல்ல, அது அந்த டைலாக்ஸ் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் இருந்தது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது? எனக்கு நான் சேலஞ்சாக அதை பார்க்கல. ஏன்னா நான் வந்து அந்த ஊருக்கு அங்கே போயிருக்கும் போது நாங்கள் 2 வருஷம் அங்கே இருந்திருந்தோம். இப்போ அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனை என்ன மாதிரி கேண்டில் பண்ணுறாங்க என்னன்னு தெரியும். இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா, இப்போது ஒரு பாதிக்கப்பட்டவனே வந்து மறுபடியும் அதே கேரக்டரில் அவனை அடிக்க வைக்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ அது வந்து அதோட வெளிப்பாடு தான், அவங்களோட வார்த்தையை தான் நீ ரியலாக பேசுகிறது தான் எடுத்து நான் ஒரு விஷயத்தை பண்ணேன். இப்போ இந்த படத்தில் வந்து மெயினாக இவங்க மேம், இவர் அப்புறம் இன்னும் 2 பேர் நடிச்சிருக்காங்க, ஜாக்லின் மேம். உங்களை தாண்டி மற்ற அடித்தா அந்த ஊருக்காரவங்க தான். ஒரு பாதிக்கப்பட்டவனே இது கூட்டு வந்து மறுபடியும் அந்த கேரக்டரில் அவனை நடிக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அவங்க அங்கே நடித்தவங்க எல்லாமே உண்மையான எமோஷனில் அவங்க உண்மையான என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசியிருப்பாங்க, ஆக்சுவலாக உண்மையாக நடந்த சம்பவத்தில் டோலி தூக்கிட்டு போயிருக்கும்போது அங்கே என்னென்ன பேசியிருப்பாங்க, என்னென்ன செஞ்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்ட அந்த வார்த்தைகளும் அங்கே இருந்தது. அந்த 2 வருஷம் இந்த ஜேர்னி தான் எழுதுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது செஞ்சு. மற்றபடி எனக்கு யோசித்து செய்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. நான் கேட்கும் போது அவங்க பேசுகிற விஷயங்கள் எனக்கு எல்லாமே எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் தேனி தான், எனக்கு சொந்த ஊர் எனக்கு தேனி தான். நாங்கள் படத்தில் உள்ள யூஸ் பண்ணி கூட தேனி லாங்குவேஜ் தான். அதனால் எனக்கு எழுதுறதுக்கோ ஈஸியாக இருந்ததுனால எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இந்த படம் எடிட் பண்ணும்போது ஒரு எடிட்டராக இந்த படத்தை எப்படி வேணாலும் மாற்றலாம்ல. உங்களுக்கு அதோட கிளைமேக்ஸ் மாற்றலாம். பேசிக்காக இது வந்து ஒரு மேம் சொன்ன மாதிரி 2 ஸ்டோரி இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஸ்டோரி இருக்குது. ஒரு 3 ஸ்டோரி பேரலாக 3 ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் கஷ்டமாக இருந்தால் இந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கடினம். எந்த சீன் அதிகமாக இருக்குது, எந்த சீன் குறைவாக இருக்குது, இதுக்கடுத்து அந்த சீன் வரணும் அப்படின்ற மாதிரி நான் லீனியராக தான் போகும் படம். ஸோ எந்த சீன் வச்சாலும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த சீனுக்கு அடுத்து இந்த சீன் வச்சாலும் ஒர்க் ஆகும். அப்போ எல்லா வெர்ஷன்லேயும் அந்த ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அப்போது ரிஃபைன் பண்ணி வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் ஃபைனலாக, இதுதான் நரேஷன், இந்த நரேஷனுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னொரு அது இல்லாமல் ஒரு ட்ராக் இருந்தது, வேக் ஒரு ட்ராக், நிறைய ட்ராக் இருந்தது, 3-4 ட்ராக். பட் கடைசியாக நமக்கு ஓகே சிங்கிள் ஸ்லைடாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு எமோஷ்னல் பேசிஸில் ஒரு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது டஃப்பாக இருந்தது. அதுதான் ஒரு 3 ட்ராக் சைமல்டேனியஸாக போகிறப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற விஷயம் தான் சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு ஒவ்வொரு சீனும் எடிட் பண்ணும்போது அதோட கண்டினியூட்டியே மெயினாக பார்க்குமா, இல்லாட்டி இந்த மாதிரி படங்களில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அது இப்போ நான் போன இன்டர்வியூலும் கேட்டேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் இருக்கக்கூடாது இல்லை. ஆனால் இந்த சஃபரிங்கை பற்றி தான் படம். இப்போ அது எடிட்டிங்கில் வரும்போது அதை பற்றி எல்லாம் நம்ம வெரி கான்ஷியஸ் ஆஃப் நம்ம பெருசாக ஷார்ட் எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுறோங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த மேட்ரு. இப்போ அழகாக இருக்கா இல்லையாங்கிறது எமோஷ்னல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எமோட் ஆகிற அளவுக்கு அது இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்கும்பொழுது தான் நமக்கு நீங்கள் சொல்கிற அந்த இதுக்கு போகும் இல்லையா. ஸோ அப்போ எமோட் ஆனக்கப்புறம் அடுத்த சீன் மூவ் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் மெயின் க்ரைட்டீரியாவாக இருந்தது. இன்னும் நமக்கு கதை சொல்கிறது ஆர்டிஸ்ட் அவங்க தான். ஸோ அவங்களுடைய பெஸ்ட் வேர்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அதுதான். ஸோ அதனுடைய அது அவங்க தான் ட்ரை பண்ண போகிறாங்க, அவங்கள தான் மக்கள் பார்க்க போகிறாங்க, மற்றெல்லாம் செகண்டரி தான். ஸோ கதை சொல்ல போகிறவங்க அவங்க தான். ஸோ அப்போ அவங்களுடைய எமோஷன்ஸ் கரெக்டாக லேண்ட் ஆகுதா, ஸோ அதுலேருந்து அடுத்த சீன் மூவ் ஆகுது. அதுதான் நமக்கு சேஞ்ச் ஓவர்ஸ், சீன் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் பேஸ் பண்ணி தான். கதை சொல்கிற ஆள் அவங்க தான். அதுக்கடுத்து இன்னொரு கேரக்டர் மலையும் ஒரு கேரக்டர் தான். இதில் இந்த மலையில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய சைலன்ஸு, அதனுடைய நுவான்சஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இது மட்டும் வச்சுக்கிட்டு தான். இந்த ட்ரெய்லர் கட் பண்ணதும் நீங்கள் தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம், டிரான்சிஷன்ஸ் எல்லாம், அதெல்லாம் எடிட்டிங்கில் வேற டிரான்சிஷன்ஸ். ஆமாம். இது நம்ம ட்ரெய்லர் ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பண்ணோம். அந்த ஒரு ப்ரெக்னன்சி அந்த டெலிவரி ஒரு எட்ஜில் நிற்கும்போது திடீர்னு இவங்களோட கேரக்டர் திடீர்னு வரும். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்சிஷனாக இருந்தது. அது எடிட்டிங்கில் கொண்டு வந்தது இல்லை. அது என்னென்னா பேசிக்காக நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம். அதில் இது இந்த மாதிரி ஒரு என்ன ப்ரிமைஸ் ஃபஸ்ட்டாக எப்படியும் இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ட்ரையல் கட் பண்ணுறோம் அப்படின்னா கதை ஓகே இதுதான் கதை இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம், இது வேறு ஒரு கதையை சொல்லி அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஸ்கிரிப்ட் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஸோ பார்க்கும்பொழுது இது வேறு மாதிரி இருக்கும், படம் வேறு மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக படம் இப்படி இருக்காது, படம் இன்னொரு ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதான் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டுனே படத்தில் அப்படி இருக்காது, ட்ரெய்லர் வேறு இருக்கும், படத்தில் வேறு இருக்கும். அதுதான் நம்ம மோட்டிவாக இருந்தது ட்ரெய்லர் எடிட் பண்ணுவோம்.
நிறைய கொலாபரேஷன்ஸ் இருந்ததா சினிமாட்டோகிராஃபர் ஆமாம் ஆமாம் அவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கொலாபரேட் பண்ணணும். டெஃபினட்டாக. இப்போ நான் சினிமோட்டோகிராஃபர் சில நுவான்சஸ் ஐடியாஸ் நான் எடுக்கும்போது இது இருந்தது எனக்கு, நான் இது பார்த்தேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு கதைக்குள்ளே இன்கார்பரேட் பண்ண முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவைன்னா அவரது நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும், அவர் பிகினிங் ஆஃப் த ஸ்டேஜ்லேருந்து இருக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரியும் அவங்களுக்கு அதில் காரணம் நேச்சர் தெரியும். இப்போ லைட்டிங் கண்டிஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே எடிட் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும், டிவி பண்ணிட்டு வந்தால் கேமரா நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆயிரும், இல்லை டிவி பண்ண எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அப்போ சினிமோட்டோகிராஃபரோட உதவி இருந்துச்சுன்னா இந்த ஷாட்டில் இது இருக்கும், இது இங்கே இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டியோடு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக தேவை சினிமாட்டோகிராஃபரில் எல்லா டீம், எடிட்டிங்க்கு அடுத்து இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்ஸ், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, கொலாபரேட்டிவாக இருந்தாங்க. நீங்கள் வந்து தியேட்டர் பேக்ரவுண்ட் வர அந்த தொட்டில் சீன்ஸ் அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். அது ஒரே ஒரு ஆங்கிள்லே பார்த்துட்டு இருக்கும்ல, அது எப்படி அது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அது ஃபுல்லாக அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல அடிக்கடி. அது தியேட்டர் பேக்ரவுண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாள் டோலியில் வந்து டோலி தான் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஓகே, நான் அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஐ தாட் டோலி வேறு மாதிரி இருக்கும். நான் நிறைய ரெஃபரன்ஸ் கூகுளெலாம் வந்து டோலி எப்படி அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்து எடுத்து லைக் நிறைய பார்த்து வச்சுருந்தேன். பட் அங்கே லைவாகவே அவங்க ரியலாகவே கட்டுற விதமே வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா என்னால் ப்ரீத் பண்ணவே முடியல. லைக் டோட்டலாக ரொம்ப ஒரு 10 பேர் என்னை வந்து போட்டு லைக் ரொம்ப சஃபகேட் ரொம்ப ஆனேன் நான். ஐயோயோ என்னால் இது பண்ண முடியாது, என்னை விட்டுருங்கடா அப்படிதான் இருந்தது லிட்ரலாக. ஏன்னா டோலிக்குள்ளே நான் நடிக்கிறேன்னு நினச்சிட்டாங்க, ஆனால் லிட்ரலாக அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெல்லி வேற ரியலாகவே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெல்லி வேற லைக் அந்த ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் அந்த பாதை சரியாக இருக்காது, வேவ் வந்து பாத் வந்து இப்படி லைக் ஸ்ட்ரைட்டாலாம் வந்துருக்கு. அப்போ அவங்க ஓடுறாங்க இப்படி நம்மளை ஐயோயோ எங்கேயாவது போட்டுருவாங்களா, லைக் ரொம்ப பயமாக இருந்தது. தியேட்டர் எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கேமரா எனக்கு மேலே இப்படி இருக்கும், நான் இப்படி படுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் கேமராவை பார்க்கக்கூடாது, அட் த சேம் டைம் நான் விசிபிளாக தெரியணும். என்னோட ஆக்டிங் இப்போ நான் கண்ணு லைக் மயக்கம் வர மாதிரி இருக்குது, இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அந்த லென்ஸுக்கு வந்து அது தெரியணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருந்தது எனக்கு. ஏன்னா கேமரா முன்னாடி அந்த டெக்னிக்கலோட ஆக்ட் பண்ணுறது தான் ஒரு சினிமா ஆக்டிங்னு வந்து தியேட்டரில் அது கிடையாது. அங்கே ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ். எனக்கு இந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா 100 பேருக்கு நான் எப்படி வேணாலும் அந்த மூலையில் போய் நடிக்கலாம், இந்த மூலையில் நடிக்கலாம், இங்கே சென்டர் ஆஃப் த பாயிண்ட்லேயே நின்று நான் ஒரு டைலாக் ப்ரொஜெக்ஷன் எடுக்கலாம். பட் எனக்கு அவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குது. இதுக்குள்ள நான் இப்படி போனாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஆடாக தெரியும், இப்படி போனாலும் தெரியாது. அப்படிங்கும்போது அந்த ஒரு குட்டி இதில் வந்து நடிக்கணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டாஸ்காக இருந்தது. தியேட்டரில் ஒரு விஷயம் இருக்குது, லைக் அது ஒரு ஒர்க்காகவே வந்து பண்ணுவாங்க. ஒரு யாருமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளே நினச்சி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து போய் பேசணும் அப்படின்ற மாதிரி. நான் அப்படிதான் டோலியில் இருந்தேன். ஆக்சுவலி மந்தாராய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான், ஷீலா தான் நான். ஆனால் அந்த கேரக்டர் கிட்ட பேசி நான் எல்லாமே வந்து பண்ண மாதிரி தான் இருந்தது. நான் அப்படிதான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அப்படி இருந்தாதான் நான் சேவ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு எட்ஜி ஃபியர்ல இருந்தேன் நான். ஏன்னா ஃபுல் சத்தம், மக்கள் எல்லாம் ரியலாவே அவங்க அந்த ஊர் மக்கள் தானே, நம்ம ஆக்ட் பண்றோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்படி ஒன்று எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால நான் நடிக்கவும் அந்த ஒரு பெயினே நான் வந்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது வந்து அது ஒரு பெரிய டாஸ்க். மல்டி டாஸ்கிங்கை விட வந்து ஒரு பெரிய நான் அந்த ஒரு டாஸ்கே வந்து பெரிய ஒரு 10 டாஸ்க்கு சமமாக வந்து இருந்தது. படம் ஃபுல்லாகவே அது ஒரு அந்த மூங்கில்ல கேமரா கட்டிடுவாங்க, அது ஒரு வெயிட்டா இருக்கும். ஆனா அந்த ஊர் மக்கள் தான் ரொம்ப சேஃபா வந்து அந்த படத்துல சொல்ற மாதிரியே வந்து பார்த்துப்போம், பத்திரமா நாங்க உங்களை விட்டுற மாட்டோம் அப்படி சொல்லிதான் வந்து நம்மளுக்கு அவங்கள ஒரு சேஃப் ஜோன் வந்து அவங்க தான் வந்து சொல்லி பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுவோம், பயப்படாதீங்க அப்படி சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த ஷூட் வந்து எடுத்து தந்தாங்க.
இதுல இன்னொரு விஷயம் நிறையா வந்து சிங்கிள் ஷாட்ஸ் நிறையா வந்து எடுக்கும்போது ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் சைடும் ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா நான் அந்த அது ஃபுல்லாக வந்து எல்லாரும் கேதர் ஆகி அங்கே முடிக்கிற வரைக்கும் கட்டே கிடையாது. அந்த டோலி அதில் ஏறுற வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா வந்து புரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது. அப்படிங்கும்போது அந்த கேமராவும் ஃபாலோப்லேயே வரணும், டெக்னிக்கல் சைடு நானும் ஆக்டிங்லேயும் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து மக்கள் அவங்களுக்கு அந்த பொசிஷன்லாம் தெரியாது, கேமராவில் என்ன மறைப்பாங்க, நான் வந்து முன்னாடி அதெல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கணும் அஸ் ஆக்டரா. அவங்கக்கிட்ட சொன்னாலும் புரியாது இல்லையா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ரொம்ப இப்போ எனக்கு எந்த கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு அட்வென்ச்சரஸான ரோல் கிடைச்சாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னா கெவி தான் அதுக்கு மெயின் ரீசன். ஓகே ஓகே. இந்த கேரக்டரில் இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி சீக்வன்சஸ் இருக்குமா உங்களுக்கு? ட்ரைலர் பார்த்த மாதிரி நினச்சேன். ஆமாம், கொஞ்சம் ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. அதான் நம்மளோட நாங்கள் 2 பேர் இருந்த போர்ஷன்ஸ் ஒரு கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபைட் சீக்வன்சஸ் தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஒரு ஆப்ரஸ்டான ஒரு அந்த சிஸ்டம் உட பாட்டு தானே ஆக்சுவலாக இந்த கேரக்டர் பேர் மலையன். இந்த மலையன் வந்து எப்படின்னா அவனால் அந்த ஊருக்கு எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். தவறுதலாக அவனால் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதுலேருந்து எப்படி அவன் எஸ்கேப் ஆகுறான், அவன் ஃபேமிலியை பார்த்தானா இல்லையான்றது தான் ஸ்டோரி. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லா சீக்வன்ஸுமே அப்படி தான் இருக்கும். கேட்க வந்தது, இந்த ஃபைட் சீக்வன்ஸஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அது கொமேஷியலாக போகாமல் அந்த அந்த சிஸ்டமோட பார்ட்டாக இருக்கணும்ல, அது இருக்கிறதுக்கு அது ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததா நீங்கள்? கண்டிப்பாக. அது ஆக்சுவலாக இப்போது மலையனோட கேரக்டரோட டிரான்சாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் படிப்படியாக அதான் ஒரு கமர்ஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுக்கான அந்த ஃபீல்டு எதுவுமே இருக்கா செய்யாது. இவங்களோட டிரான்சாக்ஷன் எங்கே அடிக்கிறான்ற ஒரு இடம் இருக்குது. வந்து படம் ஃபுல்லாக ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அது எண்டு கிளைமேக்ஸ் அந்த எண்டில் தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சுச்சுவேஷனில் மலையன் மாறுவான். ஒரு சின்ன ஒரு மணலுக்கும் அது மலையாக மாறுறதுக்கும் ஒரு இடம் தேவைப்படுது இல்லை, அதான் அவனோட கேரக்டர். அதான் சின்னதாக வந்து ஒரு இடத்துல அது மலையாக மாறி நிற்கிறது தான் மலையனோட மொத்தமான வடிவமே. ஓகே, ஆல்ரைட், தேங்க்ஸ். தேங்க்யூ.